கதை நமக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தருகிறது. நாம் அனைவரும் ஓட்டைப்பானை போன்றவர்கள்தான். ஒவ்வொருவருக்கும் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும். சிலர் உயரம் குறைவு, சிலர் பேச்சில் தயக்கம், சிலர் படிப்பில் பின்தங்கியிருத்தல், சிலர் உடல் ஊனம், சிலர் மனரீதியான போராட்டங்கள். இந்த குறைபாடுகளை நினைத்து நாம் தினமும் வருந்துகிறோம். நான் ஏன் இப்படி என்று தன்னையே தாழ்வாக நினைக்கிறோம். மற்றவர்கள் நம்மை கேலி செய்யும்போது இன்னும் வருத்தம் அதிகரிக்கும். ஆனால் இந்த கதை சொல்கிறது, உங்கள் குறைபாடுகள்தான் உங்கள் தனித்தன்மையை உருவாக்குகின்றன. அவை உங்களை வேறுபடுத்துகின்றன. உலகில் எல்லோரும் முழுமையான பானை போல் இருந்தால் எங்கே பூக்கள் பூக்கும், எங்கே அழகு வரும்? ராமு போல் வாழ்க்கை நமது குறைபாடுகளை பயன்படுத்தி அழகான ஏதாவது உருவாக்குகிறது. உதாரணமாக, பல பிரபலமானவர்கள் தங்கள் குறைபாடுகளால்தான் வெற்றி பெற்றார்கள். ஸ்டீவன் ஹாக்கிங் உடல் ஊனமுற்றிருந்தார். ஆனால் அவரது மனம் உலகை ஆராய்ந்தது. அவர் உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானியானார். என்ன நண்பர்களே, ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த கதையில் சந்திப்போம்.